தமிழ் பேசும் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்தியா முழுவதும் 144 செக்ஷன் அமலில் இருக்குது. 144 செக்ஷன்னா என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 144 செக்ஷன் இது ஒரு நபர் அல்லது கூட்டமாக இருக்கிற நபர் அல்லது பர்டிகுலர் பிளேஸ் அதுக்கு இந்த 144 செக்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அண்ட் சங்கராபுரம் இந்த பர்டிகுலர் பிளேஸில் 144 செக்ஷன் அமலில் இருக்குன்னா அங்கே அங்கே இருக்கிற மக்களுக்கு உயிருக்கு எந்த ஒரு சேதாரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லி 144 செக்ஷன் அமல்படுத்துவாங்க. அல்லது அங்கே சுகாதாரத்துறைக்கு ஏதாவது ஒரு விளைவு ஏற்படுத்தினா அங்கே 144 செக்ஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 144 செக்ஷன் இது நடைமுறையில் சரியான முறையில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு தான், அவங்களுக்கு தான் ரூல்ஸ் இருக்குது. இந்த 144 செக்ஷன் அண்டு லாக்டவுன் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் நம்ம வெளியிலே போகக்கூடாது. 144 செக்ஷன் கண்டிப்பாக நாங்கள் வெளியில் போகலாம், அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அத்தியாவசிய பொருள் தேவையாக மட்டுமே இருந்தால் நம்ம வாங்குறதுக்கு வெளியில் போகணும். இல்லைன்னா இந்த நேரத்தில் நாம் வீட்டிலே தான் இருக்கணும். 144 செக்ஷனில் நீங்கள் ஒரு நபரை வெளியில் போகலாம் அல்லது 5 நபருக்கு மேலே போனோன்னா உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை, 1000 ரூபாய் ஃபைன், அதிகபட்சம் பார்த்தோன்னா உங்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த இப்போ இருக்கிற 144 செக்ஷன் இது எதுக்காக இந்தியா முழுவதும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அதுக்காக தான் இந்த 144 செக்ஷன் இருக்குது. இந்த 144 செக்ஷனில் நாம் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதே போல் இந்தியாவில் 144 செக்ஷன் கண்டினியூவாக போடப்பட்டுள்ளது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நாடாளுமன்ற வளாகம், அங்கே 144 செக்ஷன் கண்டினியூவாக போடப்பட்டுள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அங்கே ஒரு சில இடங்களில் 144 கண்டினியூவாக போடப்பட்டுள்ளது. இப்போ இருக்கிறது இந்த 144 செக்ஷனை யாராவது வெப்பன்ஸு அவங்க வச்சுருந்தா அவங்களுக்கு அதிகபட்சம்னு பார்த்தோம்னா 3 ஆண்டு சிறை தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த நேரத்தில் அதே போல் இந்த 144 செக்ஷன் ஒரு தனி நபர் இந்த 144 செக்ஷன் யாருக்காவது இடையூறு கொடுத்தாலும் அவங்களுக்கும் அதிகபட்சம் தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல் இந்த ஆர்டிக்கல் 19 அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, யார் கூட வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு இருக்குது. இந்த நேரத்தில் அது 144 செக்ஷன் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மளுடைய நாட்டு மக்கள் சேஃபாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த நேரத்தில் 144 செக்ஷன் ஃபாலோ பண்ணுறாங்க.